அமெரிக்கத்தில் ஏர்போர்ட் டு ஏர்போர்ட் விசா மாற்றத்திற்கான கட்டணம் 20% வரை அதிகரித்துள்ளதாக டிராவல் ஏஜென்ட்டுகள் கூறியுள்ளார்கள். அமெரிக்கத்தில் விமான நிலையத்திலிருந்து மற்றொரு விமான நிலையத்திற்கு பயணித்து விசா நிலைமையை மாற்ற சேவையை பயன்படுத்தி தங்களின் விசாவை நீட்டிப்பதற்கான கட்டணம் கிட்டத்தட்ட 20% வரை அதிகரித்துள்ளதாக அமெரிக்கத்தில் இயங்கி வரும் பயண ஏஜென்ட்டுகள் கூறியுள்ளார்கள். குறிப்பாக பார்வையாளர்கள் வெளியே சென்று திரும்பும் விமான நிறுவனத்தின் விமான கட்டணத்தில் ஏறக்குறைய 125 திராம்ஸ் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் குளிரான மாதங்களில் நாட்டில் தங்குவதற்கு விரும்பும் பார்வையாளர்களின் விகிதம் அதிகரிப்பது இத்தகைய விலை அதிகரிப்பதற்கான மற்றொரு காரணியாக நிபுணர்கள் கூறியுள்ளார்கள். விமான நிலையத்திலிருந்து வேறு ஒரு விமான நிலையத்திற்கு சென்று விசா மாற்றம் செய்து கொள்ளும் நடைமுறையானது விசிட் அல்லது டூரிஸ்ட் விசாவில் வந்த பார்வையாளர்கள் விசாவை மாற்றிக்கொள்ள தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்புவதற்கு பதிலாக அருகில் உள்ள நாடுகளுக்கு சென்று புதிய சுற்றுலா விசாவை பெற அனுமதிக்கிறது. மேலும் இந்த நடைமுறையின் மூலம் பார்வையாளர்கள் அதே நாளில் விசா மாற்றத்தை பெறலாம் அல்லது அதிகபட்சம் ஒரு நாள் இடைவேளைக்குள் விசாவை பெற்றுக்கொண்டு மறுநாளே அமெரிக்கத்திற்கு திரும்பலாம். பொதுவாக ஒரு நாள் செயல்முறைக்கு சுமார் 4 மணி நேரம் தேவைப்படும். இதில் விமானத்தில் பயணிப்பது, அண்டை நாட்டின் விமான நிலையத்தில் காத்திருப்பது மற்றும் பின்னர் விமான நிலையத்திலிருந்து அமெரிக்கம் திரும்புவது போன்ற நடைமுறைகள் இருக்கும். சுற்றுலா நிறுவனங்களின் கூற்றுப்படி 2023ஆம் ஆண்டின் கடைசி காலாண்டில் 90 நாள் விசா ரத்து செய்யப்பட்டது. இது பார்வையாளர்களிடையே 60 நாள் விசாக்களுக்கான தேவையை அதிகரித்துள்ளது. இதன் விளைவாக 1300 திராம்ஸ்களில் தொடங்கக்கூடிய 60 நாள் விசாவின் விலை இப்போது 1500 திராம்ஸாக தொடங்குவதாக டிராவல் ஏஜென்ட்டுகள் கூறியுள்ளார்கள். பொதுவாக பயணிகள் முன்பதிவு செய்வதை பொறுத்து விலை மாற்றம் ஏற்படும் என்றும் ஒரு மாதத்திற்கு முன்பே முன்பதிவு செய்தால் விலை மலிவாக இருக்கும் என அவர்கள் கூறியுள்ளார்கள். கடந்த டிசம்பர் 2022ஆம் ஆண்டில் விசிட் விசா வைத்திருப்பவர்கள் நாட்டிற்குள் தங்குவதற்கான அனுமதியை நீட்டிப்பதற்கான விருப்பத்தை அமெரிக்க அரசு நிறுத்தி வைத்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கத்தை பொறுத்தவரை விசிட் விசா வைத்திருப்பவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி புதிய விசாவில் நுழைவது கட்டாயமாகும். இருப்பினும் கோவிட்-19 தொற்று நோய்களின் போது மனிதாபியமான அடிப்படையில் இந்த தேவைகளை அமெரிக்க அரசு மாற்றியமைத்தது. தற்போது விமானம் மூலம் 30 நாள் விசா மாற்றத்திற்கான விலையானது 1200 திராம்ஸிலிருந்து 1300 திராம்ஸாக அதிகரித்துள்ளதாக தொழில் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.